10 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது. அப்படி கடன் சும்மா இருக்கும்போது 200 யூனிட் வந்து இலவசமாக வந்து சிஎம் அறிவிச்சிருக்கும் போது அது சரியா சார்? அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் அதை விட வறுமையிலையும் கடன்லையும் கொண்டு போய் இந்த ஆட்சி வந்து கொண்டு போய் விட்டாங்க. ஒரு மனுஷன் நம்ம உள்ளே வந்தாக்கா எவ்வளவு கடும் எதிர்ப்பை சந்திப்போம்னு தெரிஞ்சும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, மாநில இருக்கக்கூடிய அரசையும் எதிர்த்து என் மக்களுக்காக சினிமாவையும் தூக்கி போட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி நின்னார்ல, அந்த ஒரு பேரன்பு, அந்த அன்பு மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். 75 வருட காலமாக திமுக அவங்க கிட்ட தான், அதாவது திராவிட கட்சிகள் இங்கே தான் செய்யுது. நீங்கள் அரசியல் ஆக்கலையே இளைஞர்களை. ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அரசியல் ஆக்காடி பரவாயில்ல, அவன் அப்பனா கூட ஆக்கல சார். சார் அவனை வந்து மலட்டு தன்மைக்கு குடிக்க போட்டு ஒரு பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி வாசல் நிற்க வச்சாங்க சார் 75 வருஷத்துல. This video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you. உறவுகளால் நான், உறவுகளுக்காக நான். உங்கள் சிபி நவீன். அனைவருக்கும் வணக்கம் உறவுகளே. டைம்ஸ் ஆஃப் ரிப்பப்ளிக்கின் டைம்ஸ் டாக் வித் எனது நண்பர், மதிப்பிற்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் ஸ்போக்ஸ் பர்சன், செய்தி தொடர்பாளர் ரவுத்தர். வணக்கம் வணக்கம் வணக்கம். நம்ம அரசியலே ஒரு புதுமையாக இருக்குது இப்போ தமிழ்நாட்டில். ரொம்ப அது எப்படி சொல்கிறதுனா வந்து சட்டசபையில் வந்து யாருமே பார்க்க மாட்டாங்க. நானும் அதை குறிப்பிட்டிருந்தேன் என்னோட வீடியோவில் பேசும்போது. அது வந்து எப்படின்னா ஒரு ஹெல்த்தியாக இருக்குது. எஸ், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது பாலிடிக்ஸ். இவர் சிஎம் என்ன பேசுவார், உதயநிதி என்ன பேசுவார். ஏன்னா சார் காலையில் சொல்கிறது அடுத்த 2 ஹவர்ஸில் வந்து இவங்க உடனே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. நோட்ஸ் எடுத்துகிட்டு ரிவ்யூ மீட்டிங் வச்சுட்டு அதிகமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதா அவர் வீட்டுக்கே போகிறாரு. எஸ். இப்போ இருக்கா 10 நாள் கழிச்சு பாருங்க, 10 வச்சுட்டியே பரட்டன்ற மாதிரி 10 நாள் கழிச்சு பத்திக சார் சட்டமன்றம். வெள்ளை அறிக்கை தளபதி வெளியிட்ட பிறகு இருக்கக்கூடிய சட்டமன்றத்துடைய அந்த கூட்டம்ன்றது கற்பனை கூட பண்ண பார்க்க முடியாது. நீங்கள் இன்னைக்கு யாரெல்லாம் சட்டமன்றத்தில் எகத்தால பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்காங்களோ திமுக சார்பாக இருக்கக்கூடிய நபர்கள், அன்னைக்கு தளபதி கேட்கக்கூடிய ஒவ்வொரு கேள்விக்கும் அன்னைக்கு சட்டமன்றத்துக்கு வராமல் புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு தான் சார் ஜாஸ்தி. இன்றைக்கி நான் சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏதோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி நம்ம பாராட்டணும், நல்லா பேசினார், பாராட்டணும், நல்லா இருந்தது. ஸ்கிரிப்டாக இருந்தாலும் ஓகே. பட் இதே மாதிரி 5 வருஷம் அவங்க ஆட்சி நடத்தும் போது மற்றவங்க பேசுறதை கேட்டிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாடு நல்லா இருந்திருக்கும், ஓரளவுக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கும். இன்றைக்கி உட்காந்துக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிறது வந்து மக்கள் மத்தியில் எடுப்படல. சில பேர் கொண்டாடுறாங்க, அது எடுப்படலன்னு தான் நான் பார்க்குறேன். சரிங்களா? ஆனால் இதே தொடராது. அன்றைக்கி லைட்டாக எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. எனக்கு தெரிஞ்சு சிஎம் சார் அப்சர்வ் பண்ணிக்கிறாரு. ஒரு பெரிய அப்சர்வர் சார், கிரேட் அப்சர்வர். ஏன்னா இனி இது வரைக்கும் அவர் மேல் வைக்கப்பட்ட எந்த விமர்சனத்துக்கும் அவர் பதில் சொன்னது கிடையாது. சரிங்களா? அப்சர்வ் பண்ணிகிட்டே இருப்பார். லாஸ்ட்டாக ஒரு இடம் வரும், அந்த இடத்துல பேசுவார். அந்த அடி பா நான் அடி பேடினுவாங்க. அதான் எலெக்ஷனுக்கு முன்னாள் 4 மணிக்கு பேசினாப்லையே அது வயிற்சியில் வச்சு பேசினார் பார்த்தீங்களா? அதே மாதிரி தரமாக இருக்கும். இப்போவும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அப்சர்வ்ஸ் எவ்ரி திங். அதே மாதிரி இதை நம்ம பேசணும். எங்கள் தயவால் தான் நீங்கள் வந்து உதயநிதி அவர்கள் சொன்னது, திமுக தயவால் தான் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சி கட்டில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னு, கூட்டணினால தான் அப்படின்ட்டு. இதில் ஒரு 2 விஷயம் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. திமுக கூட்டணினால தான் ஆட்சியில் வந்து உட்காந்துருக்கீங்கன்னு அவர் சொன்ன பொழுது, அந்த கூட்டணி கட்சிகள் எதற்காக வந்து ஓட்டு போட்டாங்க? பிஜேபி உள்ளே வந்துடக்கூடாது, கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்ட்டு. அப்போ கூட்டணி கட்சிக்கு அவ்வளோ ரோசம் இருக்கும் பொழுது நீ பிஜேபி எதிர்க்கிறன்னு சொல்லிட்டு நீ ஆதரிக்கலை, அப்போ நீ தான் நேரடியாக பிஜேபியோட தொடர்பில் இருக்கிற. தெரிஞ்சா அதானே உண்மை, அதுதானே வெளியில் ஓடுனேன். ஏன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை ஆதரிக்குது, ஐஎம்எல் ஆதரிக்குது. நீ வெளியே போகிறேன்னா தளபதி சொன்ன மாதிரி இப்போ டெல்லியில் போய் கொத்த வச்சு உட்காரது ரெடி ஆகிட்டிங்க தானே அர்த்தம். ஸோ இந்த ஒரு பாயிண்ட் இருக்குல்ல சார், ரொம்ப முக்கியமான பாயிண்ட், நம்ம கடந்து போயிடவே முடியாது. அதே மாதிரி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்கும் பொழுது உங்களுடைய சப்போர்ட்டில் மட்டுமா நிரூபித்தோம்? சைலண்டாக இருந்துச்சாங்களே சார். தெரிஞ்சு அது ரீல்ஸ் பார்த்தீங்களா, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு. அது அல்டிமேட். அப்போ அதுலேயும் ஒரு விஷயம் நீங்கள் நோட் பண்ணுங்களேன். எடப்பாடி அவர்கள் பிஜேபியை சார்ந்து இருந்தார், டிடிவி பிஜேபியை சார்ந்து, அவங்க 2 பேருமே அதோடைய முகமாகவே இருந்தாங்க. 2 பேரும் புறக்கணிச்சிட்டு அதுலேருந்து ஒரு குரூப் அப்படி இந்த பக்கம் வந்துருச்சு. ஏன்னா இனி பூவோடு சேர்ந்தால் தான் நாரும் மணக்கும்னு அவங்களுக்கு தெரியும். நம்ம எதிர்காலம் நல்லா இருக்கணும்னாக்கா இந்த பக்கம் வந்துடணும் முடிவு பண்ணி வந்துட்டாங்கல்ல. இல்லை அவங்க வந்த காரணத்தினால உடனே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தூய சக்தின்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சேர்த்துக்கிறது முறையில் ஒரு பேச்சு வருது. நான் எப்படி பார்க்குறேன்னா,
ஓகே ரைட்டு, அவங்க வந்து தவறுகள் செய்யலாம், அவங்க மேலே குற்றச்சாட்டுகள் இருக்கலாம். சிஎம் ஆனால் சிஎம் யார், அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்கும்னு நம்ம பார்க்கணும். சிஎம் நானு ஒருவேளை சிவி சண்முகம் அவங்க டீம் வந்து நெகட்டிவாக ஏதாவது பண்ணி அதுக்கு சிஎம் சார் எதுவும் குரல் கொடுக்கல, அது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பண்ணின்ற பேச்சுக்கே கிடையாது சார். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. பதவியேற்ற அன்னைக்கு சொந்த கட்சிக்காரங்களுக்கு அவர் கொடுத்த வார்னிங்கு, அமைச்சராக இருந்தாலும் எம்எல்ஏ வந்தாலும் சாதாரண தொண்டனாக இருந்தாலும் நம்ம ஜெயிச்சிட்டோம் ஒரு ஆட்டம் ஆடி பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா அப்படி ஒரு நினப்பு இருந்தால் எரேஸ் பண்ணிருந்தாரா? அது வந்து சொந்த கட்சிக்கு மட்டும் இல்லை, என்டையராக தமிழ்நாட்டில் கூட எல்லா சிஸ்டமுக்கும் கொடுத்தா. அப்படி அவர் வந்து அவங்க சப்போர்ட்டை வச்சுட்டு அவர் ஆட்சி பண்ணணுன்ற அவசியமே இல்லைன்னு சொல்லி நான் யோசிப்பார்ல சார். பண்ண விட மாட்டார் சார். நீங்கள் ஆட்சியில் அவர் இருக்கும்போது நீங்கள் ஆட்டம் போட்டின்னு வச்சிங்களேன், பைனாப்பிள் கேஸ்க்கு மட்டும் கிடைக்காது, மற்றபடி களி சோறெலாம் கிடையாது. சார் கொஸ்டின்ஸுக்கு போயிடலாம் சார். அப்படி அதாவது 10 லட்சத்துக்கு மேலே கடன் இருக்குது. அப்படி கடன் சும்மா இருக்கும்போது 200 யூனிட் வந்து இலவசமாக வந்து சிஎம் அறிவிச்சிருக்கும் போது அது சரியா சார்? அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் அதை விட வறுமையிலையும் கடல்லையும் கொண்டு போய் இந்த ஆட்சி வந்து கொண்டு போய் விட்டாங்க. ஏற்கனவே இருந்த ஆட்சிகள் வந்து அவங்களுக்கான வருவாய் வேலை வாய்ப்பு இல்லாமல், இன்னும் சொல்ல போனீங்கன்னாக்கா விவசாயமே பிரதானமாக இருந்த தமிழ்நாட்டில் விவசாயம் இல்லாமல் போனதுக்கு மிக முக்கிய காரணம் திமுக. தேடி தேடி சிப்காட்டுக்கும் பறந்திருக்கும் விவசாய நிலத்தை எடுத்தது திமுக அரசாங்கம். ஸோ தண்ணீர் இல்லை, நிலத்தடி நீரை வந்து இவங்க வந்து ஒழுங்காக பராமரிக்கான வேலை செய்யல. நீர்நிலைகளில் குப்பையை கொட்டுறது, நீங்கள் பள்ளிக்கரண சதுப்பு நிலத்துலேருந்து எல்லா இடமும் நீங்கள் பார்த்துங்களேன், ஒட்டு மொத்தமாக கிரவுண்ட் வாட்டரை வந்து அழிச்ச வேலையை பார்த்தாங்கன்னும் பொழுது விவசாயத்துக்கு வெளியேறிட்டான். இந்த கரண்ட் தட்டுப்பாடு இவங்க ஆட்சியில் வந்ததுக்கப்புறம் எம்எஸ்எம்இ சிறு குறு தொழில்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு. கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒட்டு மொத்தமாக காலி. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பொள்ளாச்சி வந்து இளநிக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் சார். அங்கே வந்து ஏக்கர் கணக்கில் விவசாயம் வந்து, அதாவது தென்னை மரம் பட்டு போச்சு சார். தென்னை மரத்தை தான் தென்னை பிள்ளைன்னுவாங்க, பட்டு போச்சு, ஒன்றுமே இல்லாமல். அப்போது யாருக்குமே பெரிய வருமானம் இல்லை. இன்னொரு பக்கம் ஊருக்கு வெளியில் இருந்த டாஸ்மார்க்கை ஊருக்குள்ளே கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாரையும் குடிக்க போட்டேன். போதை கஞ்சா அப்படின்னு ஹெராயின் ஆகிட்டானுங்க பொழுது வேலை செய்கிறதுக்கான தகுதியற்று போயிட்டான். உழைப்பு இல்லை, வருமானம் இல்லை, சாதிய பாகுபாடு. உன் ஆட்சியில் வந்து வேங்க வேலை மலங்கள் தான் நல்லா படித்து மேலே வரலான்னு பார்த்தா வெட்டுற நாங்குநெறியில் புல்லட் ஓட்டாலும் வெட்டுற, படித்தாலும் வெட்டுறணும் பொழுது அந்த மக்கள் ரொம்ப பின்தங்கி போயிட்டாங்க சார். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓட்டுக்கு காசு வாங்குற நிலைமைக்கும் 200 ரூபா நீ கொடுக்குற 200 ஓவாயை வாங்கிட்டு உங்கள் கூட்டத்துக்கு வந்தாங்களே திமுக கூட்டத்துக்கு, அப்போ எந்த அளவுக்கு மக்கள் வறுமையில் இருந்தால் அந்த மாதிரி வருவாங்க. அப்போ அந்த மாதிரி சூழல் இருக்கும்பொழுது இங்கே பொருளாதாரத்தை மேம்படுத்துகிற வகையில் இவர் எடுக்கக்கூடிய இனிஷியேட்டிவ்க்கு இப்போ அவர் கொடுக்கக்கூடிய இந்த சலுகைன்றது மக்களுக்கு இன்றைக்கி ஒரு அத்தியாவசியம் சார். அது வந்து அவர்கள் மீது இருக்கக்கூடிய சுமையை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுது. ஏற்கனவே 10 லட்சம் கோடி கடன் இருக்குது சார், இருக்கட்டுமே, நான் அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு வரேன் பொருளாதாரத்தை மேலே. ஆனால் என் மக்கள் மீது இருக்கக்கூடிய இந்த சுமையை நான் குறைச்சணும் இல்லை. மாதம் மின்கட்டணம் எடுக்கிறேன்னு சொல்லி ஸ்டாலின் செய்யவே இல்லை. 3 முறை மின்கட்டணம் ஏற்றுனீங்களே. ஒரு முதல்வருடைய கடமையாக அதை உணர்ந்து மக்களின் சுமையை குறைப்பதற்காக தானே சார் சினிமாவை தூக்கி போட்டு அரசியல் பார்த்தாரு. அப்புறம் அரசியல் வந்து முதலமைச்சர் வந்துட்டு அப்புறம் அதை செய்யாமல் எப்படி சார் செய்கிறாரு? நல்ல விஷயம் தானே. அடுத்தபடியாக வெள்ளை பேப்பர் அறிக்கைன்றது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பிடிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இட்ஸ் டன், அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து அதை தாண்டி ஓகே நல்ல விஷயம் தான், அப்ரிஷியேட் பண்ணலாம். நான் வெள்ளை அறிக்கையாக கொடுக்குறேன்னு சொல்கிறது மக்கள் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். பட் அதை தாண்டி நீங்கள் புதுமையாக செய்ய போறீங்கன்னு மக்கள் எதிர்பார்க்குறாங்க. வெள்ளை அறிக்கை என்பது சார், முதல்ல தளபதி அவர்கள் பதவியேற்ற உடனே மக்களை எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொன்னார்ல. அந்த டைம் கொடுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு சொன்னது. இந்த வெள்ளை அறிக்கைன்றது நீங்கள் 3 முறை முதலமைச்சர் வந்து முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து வெளிநாடுகளுக்கு போயிட்டு பல ஆயிரம் கோடி முதலீடாக உள்ளே கொண்டு வந்திருக்கேன்னு சொன்னது நம்பர் 1. அதையும் கிளாரிட்டி பண்ணணும். ஏற்கனவே எவ்வளோ கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க, எந்தெந்த துறையில் எந்தெந்த மாதிரியான மோசடி செஞ்சு வச்சுருக்கிறாங்க எல்லாத்தையும் தெரிஞ்சு மக்களுக்கு அப்பட்டமாக சொன்ன பிறகு தான் சார் நீங்கள் கிணத்துல தண்ணி இல்லை, புரிஞ்சுங்களா, அதை மக்கள்கிட்ட தண்ணி இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே இறங்கி தூர்வாரி தண்ணி வர வைக்கும் பொழுது தான் மக்களுக்கும் பெரிய ஒரு ஆனந்தம் தெரியும், எவ்வளோ உழைப்பு நமக்காக உழைக்கிறாங்க. இவர் உழைக்கக்கூடிய உழைப்பும் தெரியணும், இது வரைக்கும் இருந்த தண்ணியை உறிஞ்சின வேணும்னு தெரியணும்ல, அதை மொட்டைப்பாரி ஆக்கி விட்டு போயிருக்கான்ல. அப்போ எல்லாத்தையும் என்டையராக கிளாரிட்டி பண்ணிவிட்டு செய்வார் சார். சார் அவர் சொந்த காசை போட்டு படித்த மாணவ பிள்ளைகளுக்கு தங்கமும் உயரமும் கொடுத்த மனுஷன் இன்றைக்கி வந்து ஒரு முதலமைச்சரை உட்கார வச்சுருக்கும் போது மக்களை விட்டுருவாரா சார்? மக்களுக்கு நிச்சயமாக நல்லது செய்வார். பட் அவர் கொடுக்கக்கூடிய கிளாரிட்டி இனி ஜென்மத்துக்கும் ஒருத்தன் பேசினா பாருங்க, இன்பநிதி ஐயாவையும் முதலமைச்சர் ஆகிட்டு தான் சாவன்ட்டு, அந்த மாதிரி ஆளோடைய பேச்சே இனிமேட்டு வராது. எவ்வளோ நாசம் பண்ணி வச்சுருக்கான்னு தெரிஞ்சுக்க அப்படின்ட்டு 2031 234 தொகுதி டிவிக்கு தான். இந்த ஆட்சி முறை அப்படி தான் நடக்கும் பாருங்கள். ரைட். இப்போ வந்து பிஜேபியோட பி டீம் அப்படின்றது போய் பிஜேபியோட சி டீம் தான் வந்து தாவேக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கருத்துங்க, நான் முன்னாடி ஏன் அப்படி சொல்கிறாங்க? இல்லை, என்னை வந்து ஷூ போடா ஸ்லிப்பர் போடுங்கன்னு சொல்கிற மாதிரி இருக்குது சார். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த 2 பேருமே பிஜேபியோட பி டீமாக தான் இருக்கிறீங்கன்றது அப்பட்டமாக தெரியுது. திமுகவும் அதிமுகவும் இவர் கடைசி வரைக்கும் பிஜேபியின் பக்கம் போகலை, பிஜேபியின் பக்கம் எந்த ஒரு இதுவுமே எடுக்காமல் எல்லா மதத்திற்கும் அப்பாற்பட்ட ஒரு முதலமைச்சராக இன்றைக்கி திகழ்கிறாருன்னு பொழுது மறுபடியும் தோற்று போன வைத்தறிச்சல் அவன் என்ன பண்ணுவான்?
மீண்டும் மீண்டும் இந்த சாயம். ஆனால் ஏற்கனவே நீ எவ்வளவோ இந்த சாயெல்லாம் பூசி எடுபடாமல் தாண்டா அவர் சிஎம் உட்காந்துருக்காரு. இப்படி பேசி அவர் பிஎம் ஆக்கி விட்றாதீங்க. நாளைக்கு வந்து அதுக்கும் நாளைக்கு வந்து ஃபியூச்சரில் வாய்ப்பு அதிகமாக இருக்கும். ஏன்னா சார், மக்கள் பெருசாக நேசிக்கக்கூடிய ஒரு தலைவர் ஒரு பக்கத்துலேருந்து எலிவேட் ஆகி வராருன்னு வச்சுங்களேன். நாளைக்கு வந்து இது வந்து தமிழ்நாடு மட்டும் கிடையாது சார். நாளைக்கு கர்நாடகா, ஆந்திரா, பாண்டிச்சேரி, கேரளா எல்லாமே எதிரொலிக்கும். அப்போ வந்து பெரிய ஒரு டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும். 29 பார்க்க தானே போகிறீங்க. ஒரு நடிகராக இருந்த விஜய் அவர்கள் இப்போது முதல்வர் எப்படி வந்து இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஒரு சிஎம்மாக எப்படி என்ன காரணம், ஹவு இட் ஹேப்பன்ஸ்? ஒரு 2 வருஷத்தை கட்சி ஆரம்பித்து முதல்வராக வந்துட்டார் அப்படின்னா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இதுக்கு நம்ம இதை பற்றி பேசியிருப்போம். வருவார் வந்துடுவார், நடந்துருச்சு. 2 வருஷத்தில் ஒரு நடிகர் எப்படி இவ்வளோ சீக்கிரம் சிஎம் ஆனாலும் அதுக்கான காரணம் என்ன எப்படின்னு சொல்லுங்கள். 3 காரணம் சார். 1, திமுக அதிமுக மீது உள்ள வெறுப்பு. அவ்வளவு மோசமான ஒரு ஆட்சி, மக்களை அவ்வளோ வதச்சி வச்சது. 2வது விஷயம், இவ்வளோ பேர் கண்ணுக்கு முன்னாடி கஷ்டப்படும் பொழுது எத்தனையோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் எனக்கு என்னென்னு பெரிய பெரிய கோடீஸ்வராக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், தான் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ஒரு மனுஷன் நம்ம உள்ளே வந்தாக்கா எவ்வளவு கடும் எதிர்ப்பை சந்திப்போம்னு தெரிஞ்சும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசு, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசையும் எதிர்த்து என் மக்களுக்காக சினிமாவையும் தூக்கி போட்டு வந்து நிற்கிறேன்னு சொல்லி நின்னார்ல, அந்த ஒரு பேரன்பு, அந்த அன்பை மக்கள் புரிஞ்சுக்கிட்ட விஷயம். 3வது, பிரபஞ்சத்தால் தேர்வு செய்யப்பட்ட நபர் சார் அவர். இயற்கையும் அவருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுது, இறைவனை எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்க. ஸோ ஓவராலாக எல்லாம் சேர்ந்து நீ அவரை கொண்டு வந்து சிஎம் உட்கார வச்சிருக்கேன்னா ஒட்டுமொத்த மக்களின் பிரார்த்தனை, ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது செய்யணும்னு நினச்ச அந்த நினப்பு, அவருடைய பிரார்த்தனையை இறைவன் ஏற்றுக்கொண்டான். ஒட்டுமொத்த மக்களின் பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டான் தான் நான் பார்க்குறேன் சார். ஓகே, ரைட். டிஎம்கே, ஏடிஎம்கே, திமுக அதிமுக போன்ற மிகப்பெரிய ஜாம்பவான்கள், அரசியல் ஜாம்பவான்கள் வந்து முன்பு அதாவது இயேசு பிறப்பதற்கு அதுதான் தளபதி வருகைக்கு முன் வருகைக்கு. நான் ஆக்சுவலி கேள்வியும் ஒரு மாதிரியான அந்த மாதிரி கேள்வி தான். அவங்க கூட தாவேக்காவை பார்த்து பயந்ததுக்கான காரணம் என்ன? யங்ஸ்டர்ஸ் உள்ளே வந்துட்டாங்க சார். மெயின் ரீசனே அதுதான். அவங்க பயந்ததுக்கான ரீசன் என்னக்கா, இவ்வளோ வருஷமாக அரசியல் வந்து யங்ஸ்டர்ஸ் உள்ளே வரவே இல்லை. உள்ளே வந்த யங்ஸ்டர்ஸ் சும்மா இருந்தால் பரவாயில்ல சார், பெற்றவங்களை கேன்வின்ஸ் பண்ணுறேன், தாத்தா பாட்டியை வந்து கன்வின்ஸ் பண்ணுறேன், காலில் விழுகிற எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போடுன்னு சொல்லி காலில் விழுந்த கேஸ்லாம் இருக்குது. அப்போது எவ்வளவு அன்பை சம்பாரித்து ஒட்டுமொத்தமாக களத்தை மாற்றி விட்டார் பார்த்தீங்களா. இதுக்கு இன்னொரு உதாரணம் புரிகிற மாதிரி சொன்னாக்கா, சட்டமன்ற லைவ் அத்தனை லட்சம் பேர் பார்க்குறான் சார். புது படத்தை கூட யாரும் இப்படி பார்க்கல. இன்றைக்கி என்ன பேச போகிறேன், இன்றைக்கி என்ன சொல்ல போகிறேன், இன்றைக்கி இந்த காஸ்டியூமில் வராரா, அதே காஸ்டியூமில் வராரா, வேறு காஸ்டியூமில் வராரா, எப்படி பிஹேவியர் இருக்கும், என்ன திட்டங்கள் அப்படின்னு மக்கள் அப்படியே பயங்கர ஆர்வமாக வந்து இது வந்து நொடிக்கு நொடி ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கார் சார். நீங்கள் 4 நாள் ஆச்சு சார். 4 நாளில் 7 திட்டங்களை வந்து நீங்கள் அமல்படுத்தி சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அடுத்து அவர் பண்ணக்கூடிய விஷயம், அரசியல் மாண்பு அவர் கற்றுக் கொடுத்த விஷயம் இருக்குல்ல. ஜெயலலிதா, கலைஞர் கூட சந்திக்காத ஒரு விஷயத்த வந்து ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் நேராக போனார் பாருங்க. அதெல்லாம் ஒரு எக்ஸ்ட்ராடினரி, எக்ஸ்ட்ராடினரி. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், சொல்லிட்டேன் சார். விஜய் அவர்கள் சிறந்த நடிகரா சிறந்த அரசியல்வாதியான்னு கேட்டிங்க அப்படின்னா அவர் ஒரு சிறந்த அரசியல்வாதி என்று நான் இப்போ சொல்லுவேன். அவர் வந்து வேற லெவலில் அரசியல் பண்ணுறாரு. அவர் மாதிரி அரசியல் பண்ணவே முடியாது, எழுதி வச்சுக்கோங்க. என்ன கேட்டால் நான் என்ன சொன்னால், சிறந்த மனிதர் அப்புறம் தான் சிறந்த அரசியல்வாதி. இந்த பண்பு இருக்குல்ல சார். சார் அங்கே போயிட்டு அவர் முன்னாள் முதலமைச்சர் கையை பிடிச்சிட்டு இனிமேட்டு உன்னை தப்பு பண்ண விடவே மாட்டேன்ப்பா அப்படின்னு எழுதிட்டு போன மாதிரி இருந்துச்சா. கூட்டு போயிட்டு அதெல்லாம் அவனை தாண்டி சீமான்லாம் எப்படி சார்? இல்லை சார், சீமான் அண்ணன் சீமான் அவர்கள்லாம் ப்ரெஸ் மீட்டில் பாப்பா அப்படின்னு போனார் பார்த்தீங்களா. மைக்கை இல்லை சார், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மைக்கை தேடி தேடி பேசிக்கிட்டு இருந்தார். நீங்கள் நான் அன்றைக்கே சொன்னேன், சீமான் அவர்களுக்கும் கேள்வி கேட்டாங்க. சாட்டை இவ்வளவு மோசமாக, இவ்வளவு வன்மமாக ஒருமையிலலாம் வந்து தளபதி விஜய் அவர்களை குறித்து பேசுகிறாரு, உங்களுக்கு எதிர்க்க வேண்டியது திமுகவா விஜய் அவர்களா? நாங்கள் விஜய் எதிர்க்க தான் செய்வோம், அவன் பேச தான் செய்வான், இந்த வார்த்தை சொன்னார். நாங்கள் ஆமாம் அவரை எதிர்க்கிறதா வந்து நாங்கள் விருப்பப்பட்டிருக்கோம். அதே மாதிரி சாட்டை சொன்னதுன்னா திமுக பங்காளிங்கெல்லாம் சொன்னாங்க, முதல்ல நீங்கள் விஜய் பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நம்ம அப்போவே நாங்களாம் பங்காளிங்க தான். நம்ம அப்போவே சொன்னோம், உங்கள் சகாப்தம் முடிய போகுது, உன்னுடைய நீ வாங்கின சதவீதம் பாதியாக குறைய போகுது சொன்னோமா. இன்றைக்கி வார்த்தைக்கு வார்த்தை சார் சார் சார்னு பேச்சு வருது, தெரியுதா உங்களுக்கு? இல்லை சார், ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்காதா சார்? சார் நம்ம எப்படி பேசியிருந்தோம், நம்மளை தேடி வந்துட்டாப்லி அப்படின்னு ஒரு மாதிரி வந்துட்டாலும் நம்ம அவர் வர வரைக்கும் உன்னை வாசலில் நின்னவர் நீ
வாசலில் நின்னீங்கல்ல, அதாவது இன்றைக்கு நினச்சிருப்பீங்க நம்ம தம்பி கூட ஒழுங்காக போயிருந்தா சார், அவர் 25 சீட்டு கொடுத்துருந்தா கூட 25 எம்எல்ஏ நாம் தமிழர். உண்மை, நான் உண்மையாக ஃபீல் பண்ணேன். இன்னொன்று சார், ஏதோ ஒரு படம் சார், அது நல்ல படம் ஆக்சுவலி. நம்ம வந்து எங்கே வந்து ஆடுறோமோ விளையாடுறோமோ, நம்ம ஜெயிச்சுட்டு சேரு முன்னாடி அவங்க முன்னாடியே வந்து சேர் போட்டு உட்காதுறது தான் நம்ம ஸ்டைலு அப்படின்னு சொல்லுவார் ஒரு படத்தில். ஜெயிச்சுட்டு ஸ்டாலின் சார் முன்னாடியே போய் நான் தான் சிஎம் அப்படின்னு உட்காந்ததுலாம் வந்து சார் என்னால் நான்லாம் லைட்லாம் ஓடிட்டே இருக்கு சார் மைண்டில். அது ஒருத்தர் நாள் எப்படி இப்படி முடியும் எனக்கு புரியவே இல்லை சார். எனக்கு ரொம்ப சர்க்காஸ்டிக்கா தன்மையா பார்த்து கட்டி பிடிச்சி பேசிட்டு சட்டமன்றத்தில் நான் பார்த்து உதயநிதி அவர் பேசும்போது எவ்வளோ சர்க்காஸ்டிக்காக சிரிச்சிட்டு இருந்தார் பார்த்தீங்களா நீங்கள்? சிரிச்சாரு. ரெண்டாவது விஷயம், எங்களோட தயவில் தான், எங்கள் கூட்டணி கட்சி தலைவில் தான் நீங்கள் சிஎம் ஆனீங்க அப்படின்னு அவர் சொல்லி பேசினார்ல. எங்கள் கூட்டணி கட்சியோட தலைமையில் தான் நீங்கள் ஆட்சி அமைச்சிங்கன்னு சொன்னார்ல. அவர் சிரிச்சு அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு சேர்த்து நான் தான்டா சிஎம். புரிஞ்சவளுக்கு அப்பாவுக்கும் சரி உனக்கும் நான் தான் சிஎம். மிக முதலமைச்சர் தளபதி. அதோட இப்போ ரீல் எப்படி தெரியுமா சார் போடுறாங்க, அவர் உதயநிதி இந்த மாதிரி சொல்கிறாரு, சொல்லி முடிச்ச உடனே சி பிரிவு எதிரிகளோடனே அதிமுக பாதி பேர் எழுச்சோடனே சிஎம் காட்டுறாங்க. சிஎம் சிரிக்கிறாரு. சர்க்கார் படம், முதல்வன் படம், எல்லா படமும் சேர்த்து லைவா பார்த்தா என்ன சார் இது தமிழ்நாடு எப்படி சார் தாங்கும்? தளபதி வேற லெவல். ஆனால் நம்மளாம் வந்து அரசியல் பேசும்போது கொஞ்சம் போரா இருக்கும் சார் சமயத்தில் நம்மளுக்கு. என்னடா இல்லையா இல்லை, ஆனால் தளபதி வரைக்கும் கூட போரே இல்லை. அதுதான் சார் சொல்ல வரேன். அரசியல் பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சினிமா மாதிரி ஆயிடுச்சு கண்டென்ட் சார். குழந்தை பேசுறான் சார் அரசியல், அவன் பேசுகிறான் சார் அரசியல். எனக்கு அதான் சார் ஆச்சரியம். அவ்வளோ உள்வாங்கியிருக்காங்க சார் பிள்ளைங்க. இன்றைக்கி வந்து எழுதி வச்சுக்கோங்க சார், இன்பநிதி ஐயாவையும் முதலமைச்சர் ஆக்கணும் ஒருத்தர் சொன்னான்ல, இப்போவே சொல்கிறேன், இன்பநிதியோட பிள்ளையும் முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்கே கிடையாது. இனி தளபதி தான். அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா அவ்வளோ நல்லா அடிச்சு கொடுக்கறதுக்கு சார் 4 நாள் சார் வந்த ஒரே நாள் அவர் அடி சிக்ஸர் எல்லாமே பார்த்துக்க. இன்றைக்கி வந்து செஞ்சுருக்க சாதனை சார். இன்றைக்கி வந்து அரசாங்க ஊழியர்களுக்கு அவங்களுக்கு வந்தவொடனே கொடுத்தது 2% 60% ஆகியிருக்காங்க. அவங்க எவ்வளோ 5 வருஷமாக போகிறாங்க சார், டக்குன்னு கொடுத்துட்டாரு சார். வந்து அடுத்த நாள் பாருங்கள் சார், வெறும் 4 நாள் தான் சார் ஆச்சு. இந்த பக்கம் சிங்க பெண்கள் திட்டத்தை ஆரம்பித்து வச்சிட்டார். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா குடிநீருக்கு வந்து அதுலேயுமே ஒரு ஈகோ இல்லை பார்த்தீங்களா சார்? எதுவுமே கிடையாது சார். சார் இதே இவங்களா தான் தெரியுமா, போஸ்டர் ஒட்டி, பேனர் ஒட்டி, ஸ்டிக்கர் ஒட்டி, ஊரெல்லாம் உழவி 1008 ஆடு கொடுத்து செஞ்சது 50 ஓவாக்கி 500 ரூபாய்க்கு விளம்பரம் கொடுப்பாங்க திமுகவில். ஆனால் இவர் பாருங்கள் டக்குன்னு செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறார் சார் மனுஷன். ஏன்னா அவருக்கு ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸ் சார். அது 30 வருஷ கனவு சார் அவருக்கு. இந்த மக்களுக்கு நம்ம நல்லது செய்யணுன்ட்டு கடந்த 20 வருஷமாக எனக்கு தெரிஞ்சும் ரொம்ப சீரியஸாக அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருந்தார். இந்த மனுஷன் தனியாகவே உட்காந்து யோசிச்சிட்டே இருப்பான்னு சொல்லுவாங்கல்ல. அதோட ஒருத்தர் பேசினாரு, சைக்கோ இப்போ பேசிப்பாரு. ஆனால் இப்போ நம்ம பேச வேண்டியது நீ முடிஞ்சா பேசிப்பாரு. வேணாம். அதாவது அந்த மனுஷனுடைய தாட் ப்ராசஸ் முழுக்க எதை மூவ் பண்ணணும், எப்படி மூவ் பண்ணணும், எதை செய்யணும், எந்த நேரத்தில் வந்தால் கரெக்டாக இருக்கும், நம்ம வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் செய்யலாம் சார். இவங்க வெளியில் பார்க்குறாங்கல்ல, அது கிடையாது சார் அவரோட ஒரிஜினல். அவருக்கு அரசியல் புரிதல் அவ்வளோ இருக்குது. சச் பிரில்லியன்ட். நீங்கள் எழுதி வச்சிங்க, ஜெயலலிதா அம்மையாரை விட மிக ஸ்ட்ரிக்டான ஒரு சிஎம் தமிழ்நாடு பார்க்கும். ஒருத்தன் தப்பு செஞ்சால் அடுத்த வாட்டி வந்து அமைச்சரவையில் இருக்க முடியாது, எங்கே இருக்க முடியாது. அவன் பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கட்டும், முன்னாள் அரசியல்வாதியாக இருக்கட்டும், அமைச்சராக இருக்கட்டும், எக்ஸாக இருக்கட்டும், ஒய்யாக இருக்கட்டும், தூக்கிடுவார். 2026 தேர்தலில் வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரிய கேம் ப்ளே பண்ணிச்சோம் சார். 2026 சோஷியல் மீடியா ஒரு பெரிய வெப்பன், ஒரு பெரிய கேமாக இருந்துதான். 24 26 24 ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. தளபதி என்னைக்கு உள்ளே வந்தாரோ அன்னைக்கு பூம் ஆச்சு சார். அன்னையிலேருந்து நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், அவர் மீது தனிப்பட்ட விமர்சனம், அவரை வந்து எவ்வளவு கிரிட்டிசைஸ் பண்ணி ஏதோ செஞ்சாங்க சார். நீங்கள் கரூர் இன்சிடென்ட்லேருந்து அத்தனை இன்சிடென்ட் செஞ்சாங்க சார். அவர்கள் எடுத்த எல்லா முயற்சியும் தோல்வியில் தான் முடிஞ்சு. எதிரிகள் எடுத்த எல்லா முயற்சியும், திமுக எடுத்ததாக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், எல்லாமே தோல்வியில் முடிஞ்சு. காரணம் என்னன்னாக்கா, யங்ஸ்டர்ஸ் அப்படியே அந்த சினிமா ஜேனல் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த கேமு, பப்ஜி எல்லாம் தூக்கி போட்டாங்க சார். இந்த சார் ஐபிஎல் இப்போ நடந்துகிட்டு இருக்கு, அதை விட்டு சட்டசபையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுதான் ஐபிஎலோடைய வியூஸ் குறைஞ்சிருச்சு சார், சட்டசபையை பார்க்குறது கூடி இருக்கு சார். அப்போ பாருங்கள், அப்போ இம்பேக்ட் எந்த அளவுக்கு இருக்குது. அப்போ யங்ஸ்டர்ஸை அரசியல் ஒரு துறையாக தேர்ந்தெடுக்குனார்ல, எடுத்தானா? 75 வருட காலமாக திமுக அவங்க கிட்ட தான் இருந்தது. அதாவது திராவிட கட்சிகள் இங்கே இருந்தால் செய்யுது. நீங்கள் அரசியல் ஆக்கலையே இளைஞர்களை.
ஒரு மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 வருஷம் அரசியல் ஆக்காடி பரவாயில்ல, அவனை அப்பனா கூட ஆக்கல சார். சார் அவனை வந்து மலட்டுத்தன்மையாக்கி குடிக்க போட்டு ஒரு பிள்ளைக்கு ஆஸ்பத்திரி வாசல் நிற்க வச்சாங்க சார் 75 வருஷத்தில். இந்த மனுஷன் அப்பா அதெல்லாம் உண்மையே சொல்கிறேன் சார். கடவுள் ஆசீர்வாதம் சார். இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் ஒரு மனுஷனுக்கு இந்த அளவுக்கு இல்லாமல் 2 திராவிட கட்சிகளை தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு ஆள் சிஎம் அந்த உட்காரதெல்லாம் ஆமா அப்படி உட்காரலையா சார்? ஸ்டாலினை தோக்கடிச்சிட்டாப்ல, சென்னை முடிச்சிட்டாப்ல, 16 அமைச்சர் ஒரு கட்சி கேருங்க உதயநிதி பேசுறாப்ல. உங்களுக்கு பயம் என்றனால தான் நீங்க 2 தொகுதியில் நின்னீங்கன்னா கேட்கிறாப்ல. ஏய் மொத்த அமைச்சர் தோத்துனா உங்க அப்பா குளத்துல தோத்ததான் சாட்சி. இல்ல 16ஆம் நாள் காரியம் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் 16 அமைச்சரையும் தோக்க வச்சுட்டு ஒரு கட்சியோடைய தலைவர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் 2 காலி. புரியுதுங்களா? இந்த சேஞ்செல்லாம் சத்தியமாக வேறு யாராலுமே செஞ்சுருக்க வாய்ப்பு இல்லை சார். அப்போது இறைவனோட பிளெஸ்ஸிங்ஸ் எவ்வளோ இருக்குது பாருங்கள். அப்போது நம்மளுடைய நோக்கமும் சிந்தனையும் தெளிவாக இருந்துச்சுனாக்கா இறைசக்தி தன்னால் நமக்கு ஹெல்ப் பண்ணும். மக்கள் சக்தி அவருக்காக வேண்டிக்கிட்டாங்க சார். இந்த ஒத்த மனுஷனுக்காக உலகமே வேண்டிக்கிச்சு. அங்கே ஹஜ்ஜில் உட்காந்து காபாவில் உட்காந்து ஒரு இஸ்லாமிய பெண்மணி வேண்டி துவா செஞ்சது வந்து அவ்வளோ வைரலாச்சு. சர்ச்சில் அவ்வளோ பேர் வேண்டது வைரலாச்சு. ஒவ்வொரு கோயில்லையும் பாருங்கள் சார். சபரிமலையில் போகும்போது கூட அங்கே கூட டிவிக்க கூடிய காமிச்சாங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் நம்ம பார்க்கல. தீ குளிக்கும் போது ஒருத்தர் எடுத்துட்டு தடுத்தா ஞாபகம் இருக்கா? தீ மிதிக்கும் போது அடிச்சானுங்க அவனை. தீ மிதிக்கும் போது திரும்பி தூக்கிட்டான். அப்படியே புடி புடிட்டாங்க. ஓட்டம் இவங்களை கண்ட்ரோலே பண்ண முடியல சார். அப்போ அவ்வளோ அன்பு சார். எங்கள் அண்ணன் என் புள்ளன்னு சொல்லி அவர் சொன்னால் இட்ஸ் நாட் எலெக்ஷன், இட்ஸ் எமோஷன் நிரூபணம் ஆயிடுச்சா? ஒரு அதிசய எலெக்ஷன். அதுவும் ஒரு அதிசய எலெக்ஷன். இது வரலாறு காணாத ஒரு எலெக்ஷனாக இருக்குன்னாரு. விருந்து ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் சார். எல்லாமே நடந்துச்சு சார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ் இல்லை சார், நியூ ஹிஸ்ட்ரி கிரியேட்டட் சார். ஹிஸ்ட்ரி ரிப்பீட்ஸ்னால் திமுக போனால் அதிமுக, அதிமுக போனால் திமுக. ஒரு ஹிஸ்ட்ரியை உருவாக்கியிருக்காரு சார். 2 திராவிட கட்சியை தூக்கி எரிஞ்சிருக்காரு சார். நியூ ஹிஸ்ட்ரி ரிட்டன் பை ஜோசப் விஜய், சிஎம் ஜோசப் விஜய். அதான் எங்களுக்கு பெருமை. Video is sponsored by Fast Track, celebrating 25 years of excellence. Download your Fast Track app now. Cresco Cars, leading dealers of Maruti Suzuki. RR Collections, elegance in every thread. Top 4 call drivers, day or night, we drive for you.